பிறகு ஜவஹர் அலிக்கு பிறகு நாம் ஒருவரை கூட இழக்கக்கூடாது. நிறைய பேரை இழந்திருக்கிறோம் சொல்றோம். ஒருவரை கூட இழக்காத அளவிற்கு நாம் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கான உறுதியை நாம் இன்னைக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பலருடைய உயிர் பல நேரங்களில் ஆபத்துக்கான நிலையில் இருந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள். பெயர் சொல்லி நான் கூற முன்வரவில்லை. அவர்கள் அனைவர் சார்பாகவும் உங்களுக்கு கூறுகிறோம். இதை ஒரு மரியாதைக்காக ஒரு 200 மீட்டர் தூரத்திலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு தயவு செய்து உங்க காக்கி சட்டைகளுக்கும் உங்கள் IAS அதிகாரிகளுக்கும் இந்த கூட்டு இயக்கம் அமைதியாக செல்லுகின்ற கூட்டு இயக்கம் கிடையாது 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 என்பது மட்டும் உங்களுடைய நான்கு முதலமைச்சருடைய சாதித்துக் கொண்டு செல்லுங்கள் என்று எச்சரிக்க விடுவதற்காக நாங்கள் எல்லாம் இங்கே கூறியிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் முதலமைச்சர் தன்னுடைய அமைதியை உடைக்க வேண்டும் என்று. எப்படிங்க சடனா இந்த மண்ணை சார்ந்த இந்த மாவட்டத்தை சார்ந்த சட்ட அமைச்சருக்கு சடனா ஹார்ட் அட்டாக் வருது? எப்படி வருது? எப்படி அவருக்கு இருதய நோய் ஏற்படுது? இருதய நோய் மட்டும் வராது, எல்லா நோயும் வரும். காரணம் அந்த பட்டியலில் அவருக்கும் இடம் இருக்கு என்பதை மறந்து விடாதீர்கள். அவருடைய PA என்று சொல்லுகிறார்கள், PA கிடையாது. அவருடன் இணைந்து செயல்படுகின்ற சையத், நான் பேரை தவறாக சொன்னால் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை திருத்துங்கள், சையத் அவர்களுக்கு இதில் முழு பங்கு இருக்கு என்பதை நான் இந்த நேரத்தில் ஓப்பனாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இந்த கொலை ஏதோ ஒரு மாஃபியாவுடைய வேலை மட்டுமல்ல, அந்த மாஃபியாவுக்கும் காக்கி சட்டைக்கும் தொடர்பு இருக்கு. அந்த மாஃபியாவுக்கும் இந்த மாவட்டத்தில் SPR இருந்தவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த மாஃபியாவுக்கும் மாவட்ட ஆட்சித் தலைவர்கள், முன்னாடி இந்த தலைவர்கள் பேர்லாம் பட்டியலில் இருக்கு, அதனால் சொல்லவில்லை. AD மைன்ஸுக்கும் ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் ஆட்சியிலிருந்து இறங்கிய அமைச்சர்களுக்கும் தொடர்பு இருக்கு என்று மறந்து விடாதீர்கள். இது R குரூப் கிடையாது, R குரூப். நான் வைத்த பேர் இல்ல. அந்த R வந்து ADMK, அடுத்த R வந்து DMK. அப்ப ரெண்டு கட்சிகளும் பாதுகாக்கக்கூடிய ஒரு மாஃபியா. இந்த ரெண்டு கட்சிகளையும் கீழே பாதுகாக்கக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் என்பதை வெளிப்படையாக தெரிந்த ஒரு உண்மை இந்த வழக்கில் இருக்கு என்பதை சொல்லுகிறோம். கன்னியாகுமரி மாவட்டம், தென்காசி, திருநெல்வேலி, திருப்பூர், கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்கள் கடுமையான அச்சுறுத்தல்களை சந்திக்கிறோம். தொடர்ச்சியா உள்ளூர்ல இருக்கிற ஆட்களை விலைக்கு வாங்கறதுக்கு முயற்சி பண்றது, நம்மோட நிற்பவர்களை விலைக்கு வாங்க முயற்சிப்பது, நம் மீது விலைக்கு வாங்க முடியலன்னா அவதூறு பரப்புது போன்ற செய்திகளை நாம தொடர்ச்சியா நம் மீது பரப்புவது என்று இந்த கனிமல கொள்ளையர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். எமது அமைப்பை சேர்ந்த நண்பர் சதீஷ் அவர்கள் சென்னையில ஜவஹர் அலி படுகொலைக்கு நீதி கேட்டு ஒரு 20 நாட்கள் காலவரையற்ற உண்ணாவிரதம் வருவதற்கு காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருந்தார். அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நாம் அனைவரும் ஒன்று கூடி கனிம வளத்தை வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் கடத்தாத வகையிலே சட்ட திருத்தம் இயற்ற கோரியும், தொடர்ச்சியாக போராடக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதுகாப்பு இன்னல்களுக்கு தீர்வு காண்பதற்கான கோரிக்கைகளை வகுத்தும் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இல்லை என்றால் நாளை இங்கு இருக்கக்கூடிய இந்த 100 இயக்கங்களில் யாராவது ஒருவர் இதே போன்று படுகொலை செய்யப்படலாம். அந்த ஆபத்து நமது எல்லோருக்கும் இருக்கிறது. தகவல் உரிமை சட்ட போராளிகள், விவசாய போராளிகள், மனித உரிமை போராளிகள் அனைவரும் இந்த ஆபத்தில் இருக்கிறார்கள். எனவே நாம் அனைவரும் ஒன்று கூடுவது தொடர்ந்து செயல்பாடாக இருக்க வேண்டும். அந்த செயல்பாட்டை தலைமை தாங்கி மிகச்சிறந்த வழிகாட்டுதலோடு நடத்த வேண்டுமாய் பெருமைக்குரிய மூத்த வழக்கறிஞர் ஹென்றி டிபேன் அவர்களை கேட்டுக்கொண்டும், கனிம வள போராளி ஜவஹர் அலி குடும்பத்திற்கு நீதிக்காக குரல் கொடுப்போம். ஒன்று கூடுவோம் குரல் கொடுப்போம் கனிம வளம் பாதுகாக்க நீதிக்காக போராடிய ஜவஹர் அலி குடும்பத்திற்கு குரல் கொடுப்போம் ஒன்றுபடுவோம் உரிமைக்காக ஒன்றுபடுவோம் ஊரெல்லாம் சேர்ந்து ஒன்றுபடுவோம் ஆர்டிஐ ஆர்வலர்கள் நீலை செயற்காக நாம் கூடியுள்ளோம்.
இனிமேல் எந்த ஒரு சமூக செயல்பாட்டாளருக்கும் மனித உரிமை காப்பாளருக்கும் இது போன்ற அச்சுறுத்தலோ அல்லது கொலை முயற்சியோ அல்லது கொலையோ நடந்தால் நாம் அனைவரும் அங்கே கூடுவோம் என்பதை இந்த அரசிற்கு சொல்வதற்காக, கனிம வள கொள்ளையர்களுக்கு சொல்வதற்காக கூடியுள்ளோம். பல்வேறு மதத்தவர்கள், பல்வேறு சாதியை சேர்ந்தவர்கள் அனைத்தையும் கடந்து மனித உரிமை என்கிற ஒற்றை அந்த சொல்லுக்காக அந்த ஆளுமை மிகுந்த மனித உரிமை பணி செய்யக்கூடிய நாம் கூடியுள்ளோம். உங்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறோம்.